ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் 2 பீட்டா வெர்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் பார்ட் 1 போட்டிருப்போம். அதை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இது பார்த்திங்கன்னா பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல் நம்ம பார்த்திங்கன்னா ஃபார்ம் உருவாக்க போகிறோம். ப்ளஸ் திரும்பி வில்லேஜ் டார்கெட், வில்லேஜை கண்டுபிடிப்போம் இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஆனால் ஃபார்ம் கன்ஃபார்ம். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay, let's get into my OG video. Ой, патроны. О нем я сижу и все мечтаю про себя и про его. Ох уж и сама не знаю, сердце бьется от чего. А ты на того, попрошу я у его. ஸோ கைஸ், வீடியோ பார்த்து நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைனில் வீடை ஒரு கொஞ்சம் என்ன பண்ணுறது, அதாவது ஆர்கிடெக்ட் ஏதாவது சொல்லுவாங்க, பண்ணியிருக்கேன், மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக இது பண்ணால் எதாவது பண்ணியிருக்கேன். அப்புறம் செஸ்ட்டு ஒன்று புதுசாக போட்டிருக்கேன். செஸ்ட்டில் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடை பெருசு பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் அயனை உருக்கி எடுத்திருக்கேன். இதுக்குன்னா நம்ம ஃபார்ம் பண்ண பக்கெட் தேவை. ஸோ பக்கெட் பண்ண அயன் தேவை. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா அயனை உருக்கி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அயன் போதும் பக்கெட் பண்ணுறதுக்கு. பட் ஆர்மரு எல்லாத்துக்கும் போனால் நிறைய அயன் தேவை. ஸோ கேவுக்கு போய் நம்ம அயன் எடுப்போம். இங்கே பக்கத்தில் ஒரு கேவ் இருந்துச்சுல, ஸோ அந்த கேவுக்கு போக ட்ரை பண்ணலாம் இப்போது. ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடை போட்டோம். குட்டியோட இருக்கா? சரி விடுங்க. இப்போ போய் நம்ம மாட்டிக்கிட்டான் கருப்பாடு. பேருக்கு தம்மா கருப்பாடு கைஸ். தம்பி வணக்கம் மாப்பிள்ளை. இப்போ ஐயோ சைட்டு தம்பி இருப்பா போடு. அவ்வளோதான், கருப்பு உள்ள கடிச்சிட்டு. இப்போ நம்ம கார்பெட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் ஆர்டர் டூல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கார்பெட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போது பக்கெட் பண்ணுறதுனால ஸோ மாதிரி இங்கே போய் பக்கெட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பக்கெட்டில் குளம் அது இருக்கிற மாதிரி இல்லை. போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. பக்கெட் பண்ணிடலாம். எங்கே இருக்குது எங்கிட்ட அயன்? இதோ இருக்கா. இங்கே ஒரு அயனு, இங்கே ஒரு அயன். பக்கெட் வந்துட்டு. ஓகே, இப்போ ஒரு அயன் எக்ஸ்ட்ரா இருக்க எடுத்துக்கலாம். ஓகே, பக்கெட் ரெடி. இப்போது போய் தண்ணியை மொண்டு ஊற்றியே தீருறோம். வீணை பக்கத்தில் தண்ணி இருக்கிற மாதிரி கட்டிக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சரி விடுங்க, பார்த்துக்க. சொன்ன மாதிரி தண்ணி இருக்கே, இது போதும். இது என்ன குழந்தைன்னா கேஸ், இது எண்டே இல்லை. எவ்வளோனா எடுத்துக்கலாம். பக்கத்தில் இருக்கே, அவ்வளோதான். ஓகேவாங்க. நான் ஃபார்ம் பண்ண ஒரு இடம் வச்சுருக்கேன். நான் பண்ணல, க்ரீப்பர் வந்தான், வெடிச்சு இடத்த பண்ணி கொடுத்துட்டான். ரொம்ப நல்லவன்ல தெரியும் இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு பெருசாலாம் இல்லை, குட்டியாக தான் பண்ண போகிறேன். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மூடிடலாம். இங்கே தண்ணி ஊற்றணும். ஓகே, இதான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மு. இந்த லேயருக்கு மட்டும் தான் பண்ண போகிறோம். இந்த ஒரு லேயருக்கு தான் இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். குட்டியாக தான் பண்ண போகிறோம். இந்த லேயர் மட்டும்தான். ஸோ அடையாளத்தில் தான் கபுல்ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ இந்த லேயர்னு இதுலேருந்து இந்த வரைக்கும் தான் பண்ண போகிறோம். மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பிக்கெக்ஸ் அந்த இருக்குது. இங்கே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வாங்க, எடுத்து தண்ணி ஊற்றிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஊற்றணும். இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். அது போல் இருட்டுது. சரி சீக்கிரமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தூங்கிடுறேன். சரி ஓடு. சரி சீக்கிரம் போ. சரி ஓகே, எடுத்துடலாம். ஓடு எடுத்து தண்ணி ஊற்றிடலாம். தனியாக ஊற்றலாம். சரி ஓடு ஓகே. சாமி தண்ணி ஊற்றலாம். அவ்வளோதான். இன்னும் 2 வாட்டி ஊற்றணும். இது அப்போ இன்னும் 2 போடுவாங்க. ஊற்றணும். ஸோ இந்த ஒன்று இல்லாமல் ஒரு வேலை முடியும் பார்க்குறேன். க்ரீப்பர் தான் வச்சுட்டு போகிறேன். அப்புறம் ஃபார்ம் வேஸ்ட்டாக போயிடும். அது நான் ஊற்றிட்டு படுத்துட்டு அப்புறமா இந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இல்லை கைஸ், இதே கரெக்டாக தான் இருக்குது. சரிங்க, அப்புறமா நம்ம ஃபென்ஸு போட்டுடலாம். ஃபென்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, படுத்துடலாம். ஓகே, நீங்கள் ஃபென்ஸ் எவ்வளோ இருக்குது? 5 இருக்கா? இது போதும் தான் நினைக்கிறேன்.
ஓகே இப்போது நம்மளுக்கு ஹோவா ஏதோ ஒன்று இருக்கான். அடிக்கிறதுக்கு முன்னாடி செத்துட்டான். ஓகேங்க, இது வேறு இருக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். சரி எக்ஸ்ட்ரீ மட்டும் எடுக்கணும்னு பார்த்து இது வந்துட்டு இங்கே இப்போ எதுவும் நினச்சேன் என்ன பண்ணணும். ஹோ பண்ணணும். ஹோவா அது எதுவும் சொல்லுவாங்க, பேர் என்ன தெரியல, நீங்கள் பார்ப்போம். இருக்குது அதுக்கு தேவையான பொருள் ஸ்டிக்கு. அதுக்கு எத்தனை ஸ்டிக் தேவை இப்போ நீங்கள் போய் பார்ப்போம். இது தான் 2 ஸ்டிக்கு. அப்புறம் இது வுட்டு இருக்குது, இன்னும் 1 ஸ்டிக்கு வேணும். இதுங்க 11 இருக்கா, இங்கே ஸ்டிக்கு ரெடி பண்ணிடலாம். ஸ்டிக்கு ஓகே, ஸ்டிக்கு நெக்ஸ்ட்டு ஓகே அவ்வளோதாங்க, ரெடி பண்ணியாச்சு. ஸ்பைடர் இருக்குது, அதை கண்டுக்காமல் விட்டுடலாம். ஓகே, எங்கே அது செஞ்சோமே, இதோ இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் இதானே, வேறு வேணுமா? அதுதாங்க, அப்படியே நீட்டாக ஒர்க்ஸ்லாம் போட்டுடலாம். அப்படியே ஒர்க்ஸ்லாம் அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபென்ஸு எடுத்தோம். ஓகே 5 ஃபென்ஸ் இருக்குது. பெரிய போட்டுவா, அப்புறம் பாக்கி ஃபென்ஸை போட்டுருவோம். அப்புறம் ஃபென்ஸு தேவை. ஃபென்ஸுக்கு வுட்டு தேவை. அப்படியே வுட்டை மெயின் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கேவுக்காக போகணும். எவ்வளோ பெரிய கேவ் பாருங்கள். லேட்டராக அந்த கேவுக்கு போகலாம், இப்போ கூட போகலாம் அயனுக்காக. என்னென்னு பார்ப்போம். வீடியோ ரொம்ப லாங்காக போனால் ஸ்டோரேஜ் பார்த்த முடியுது. நான் சரி ஓட்ட ஃபோனு ஸ்டோரேஜ் பற்ற முடியுது. ஸோ அதனால் ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது. முடிச்சுட்டு டெலிட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு 3 முடிச்சுட்டு டெலிட் பண்ணிட்டு. இந்த மைன்கிராஃப்ட் கேம் பிளேவோட எடிட் தான் அதிகமாகும் டைமு. ஸோ இவ்வளோ எடிட் பண்ணுறேன். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சொல்லாமல் வந்துட்டுல. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வுட்டு போதும். ஓகே வாங்க போகலாம். ஓடு 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 ஓடு, கீழே வந்துடக்கூடாது. சரி நெக்ஸ்ட் ஓடு 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 ஓடு. நம்ம இதெல்லாம் டக்குன்னு ஒன்றுல, அதுக்கு தான் மைனு. ஸ்டோன்லாம் சீக்கிரமாக ஒன்றுது. ஸோ அதனால தான் அயன் வேணும். அயன் இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உடைக்கிறது கஷ்டம். ஸோ அதில் தான் ஆரம்பம் எல்லாமே பண்ணணும். லெதரு ஸ்டோன் நார்மலாக இருக்கும், அதெல்லாம் வேஸ்ட்டு கேஸ். காப்பர் கூட ஒரு இடம் ஓகே. காப்பர் கூட நம்ம அப்புறமா லேட்டராக ஆர்மல் பண்ணலாம் இப்போதைக்கு. ஸோ நீங்கள் இப்போ போய் உட்டன் பிளாக் எடுத்துக்கலாம். ஓகே 3 ஃபென்ஸு பண்ணேன். ஓகே 2 ஸ்டிக்கு 4 பிளாக்கா. ஸோ இன்னும் எத்தனை ஸ்டிக்கு பண்ணலாம்? இப்போ நம்மகிட்ட 19 இருக்கா, 45 ஸ்டிக்கா. ஓகே இது போதும். இப்போ எவ்வளோ வரும்? 12 வருமா? 12 போதும் தான் நினைக்கிறேன். ஓகே 12 எடுத்தாச்சு. ஓகே இப்போ ஸ்டோனை மைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ் பாருங்கள், எல்லாமே இல்லை, இன்னும் கொஞ்சம் இந்த இடம் மட்டும் எனக்கு தண்ணி வரணும். ஸ்டோனை மைண்ட் பண்ணணும். ஓகே சரி 1 2 3 4 5 6 7 8. ஓகே இப்போ ஃபென்ஸு போட்டுடலாம். ஃபென்ஸு 12 பத்துமா? 10 தான் கைஸ் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ கேட்டுக்கு ஒரு இடம் விட்டுடலாம். இறங்கிவிங்க இங்கே சென்டர் ஒன்றா சைடாக அப்புறம் கேட்டுக்கு விட்டுடலாம். ஓகே இந்த இடத்த கேட்டுக்கு விட்டு இங்கே வச்சிடலாம். 10மா 10ஆதா? 10ல் இன்னும் போய் வுட்டு எடுத்துகிட்டு வரணும். 3 வுட்டு இருக்குது. இல்லை வேணும் வுட்டு போய் எடுத்துகிட்டு வந்தோம்னா எப்போ முடியல. இந்த ஸ்கூலை எப்படி டைம் பண்ண மறக்காமல் சொல்லுங்கள். இது அதுக்குள்ளே இது போட்டுடலாம். உட்காண்டா மாப்பிள்ளை, அவ்வளோதான் போட்டாச்சு. ஓகே கைஸ் சீக்கிரமாக போய் வுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 ஆக்ஸு உடையாமல் இருக்கணும். சரி ஆக்ஸ் உடையறதுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். உடச்சிட்டு. ஓகே இப்போ எவ்வளோ எடுத்துருக்கோம்? 4 எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி போகலாம். சரி இப்போ தானடா போட்டேன், எப்படி வந்துச்சு? ஓகே உள்ளே போகலாம். இந்த கதை வேறு உள்ளே போனால் சொகத்தில் மாட்டிருக்கோம். ஸோ கைஸ் இதை மறந்துட்டேங்க கைஸ். இதை அடைச்சை இதை வச்சு நிறைய பிளாக் பண்ணலாமே.
ஆமாங்க ஆனால் இதுக்கு இந்த ஃபென்ஸ் வராது, வேறு ஃபென்ஸ் தானே வரும். ஸோ இந்த ஃபென்ஸ் தான் வேணும். ஓகே பண்ணு. ஓகே எவ்வளோ இது 3 வருதா? 1 3 எடுத்துட்டான். இப்போ கேட்டுக்கு என்ன தேவை? கேட்டுக்கு இன்னொரு ஸ்டிக்கு. ஓகே ஸ்டிக்கு ஒரு 2 ஸ்டிக் எடுத்துப்போம். ஓகே இப்போது போய் கேட்டு அவ்வளோதான் நம்ம ஃபார்ம் ரெடி. இப்போ சீடெல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுதான் இதோ இவனை இப்படி உடச்சா சீடு வரும். என்ன காணும்? வாங்கடா ஒன்றாவது வாங்கடா சீடு. வந்துட்டான் பாருங்கள். நம்மக்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இது ஒன்று அவ்வளோதான் எல்லாமே வந்துட்டு அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ போய் கேட்டு எங்கே கேட்டு அங்கே செஸ்ட்டில் வச்சிட்டோமோ இங்கே போய் பார்க்கலாம். இன்னும் ஒன்று பண்ணோங்க இதில் ஃபென்ஸில் இன்னும் ஒன்று பண்ணணும். இங்கே ஃபென்ஸு இன்னொரு ஸ்டிக்கா சரி பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் மாடலாக இருக்கும். அவருக்கு இன்னொரு ஃபென்ஸு பண்ணிவிட்டு ஓகே இதை போய் இப்போது ஒரு டிசைன் ஆக்கி போகிறேன். எப்படின்னா இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே கேட்டு அந்த ஒர்க்கு கேட் அடிச்சணும். எப்படி அழகாக அப்படி போய் இவ்வளோ பண்ணிடலாம். எப்படி இப்போ நெக்ஸ்ட் இங்கே சீடு வைக்கணுமா? நம்மகிட்ட எத்தனை சீடு? ஒன்று தான் இருக்கா? ஏற்கனவே கொஞ்சம் சீடு எடுத்து வந்துட்டுமே. நீங்கள் போய் பார்க்கலாம். ஜஸ்ட்டில் வைக்கிறேன். ஓகே எத்தனை என்ன சீடை காணும்? அது எங்கே போச்சுன்னு தெரில. சரி நம்மளுக்கு எத்தனை தேவைன்னா இருங்க 1 2 3 4 5 6 இருங்க 1 2 3 4 5 6 தேவை. ஸோ 6 12 எடுக்கணும் கைஸ். இந்த கேட்டு வேறு இதில் மைண்ட் பண்ணால் இந்த சீட் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே 2 12 வேணும் 12 3 அப்படியே மைண்ட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா வரவே மாட்டேங்குது. ஒன்றும் கூட வரல. இது ஒன்று இருக்குது. ஓய் தம்பி வேணாம்ப்பா வெடிச்சிடாத. என்னடா இது வெப்பனு சாகவே மாட்டான். செத்துப்போ. கன் பவுட்ரு கூட கொடுக்குற வந்தது தண்டம். எங்கடா மைனாகு எங்கே எனக்கு வேணும் 4 தான் இருக்குது 4 பார்த்தோமா 4 பார்த்தோமா. அப்படியே அவ்வளோதான். நீங்கள் தான் நம்ம தான் அந்த மாதிரி சொல்லுவீங்க. அப்படியே ஃபேன் பேஸை கிரிட்டாயிரும். அதனால தான் பாடாமல் இருக்கேன். இல்லைன்னா அவ்வளோதான் இருமல்ல வெட்டிச்சு சாதம். ஓ 5 தான் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃபார்ம் ரெடி. இதை போய் செஸ்ட்டு வச்சுக்கணும். இது வேறு மெயின் அது எடுத்துடலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்ம் இந்த வீடியோவில் ஒன்று பண்ணியாச்சு உருப்படியாக. இதை போய் கேவுக்கு போய் ஆடாக எடுப்போம். ஓகே இப்போது தேவை மட்டும் இருப்போம். இதை வச்சிடலாம் பிகெக்ஸ் தேவை, இதை தேவை. ஓகே ஸ்டோன் இது தேவை. ஓகே இது தேவையில்ல இது வேணாம் மேப் வேணும். ஓகே ஃபெதர் தேவையில்ல. அப்புறம் லெட்டர் தேவைப்படும். காட்டன் ஃபிஷ் தூக்கி போட்டுடலாம். ஃபுட்டு எடுத்துக்கலாம். ஃபுட்டு எடுத்து ஃபுட்டு எங்கே வச்சு மீட் எங்கே வச்சிடலாம். ராட்டன் ஃபிஷ் போய் போட்டு வந்துடலாம். பண்ணு ஏதாச்சும் டேலண்ட்ஸ்னால் இப்படி தேவையில்லாத இருந்துச்சுன்னா கைஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. மெயின் பண்ணி இதை தூக்கி போட்டு அப்படியே என்ன முடியுங்க. ஐயோ உள்ளதாக இருக்கா? நீங்கள் சேர்த்து வந்துடுறேன். ஓகே எடுத்தாச்சா? இப்போ என்ன பண்ணுறீங்க? எங்கே இருக்குது? அங்கே 23 டோட் எது எடுத்துச்சுக்கோங்க. இப்போ இது மூடிடலாம். இப்போ தேவையில்லாததெல்லாம் இப்போ தூக்கி போட்டுருக்கோம். உள்ளே தூக்கி போட்டு அப்படியே மூடிடுங்க. அவ்வளோதான். இனிமேல் அதில் நின்றாலும் வராது. அவ்வளோதான். நான் அப்படியே தூங்கிடலாம். தூங்கிட்டு கேவ் ஹண்ட்டு போகலாம். கேவ் மைனிங்.
ஓகே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே இதை வச்சிடலாம். ஓகே இதே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிடலாம். ஓகே தூங்கிடலாம். அப்போ எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு தெரியல. சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். இன்னும் நிறையா கண்டென்ட் இதுக்கப்புறம் வீடியோவில் மெயின் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. கிராண்ட் இந்த மாதிரி போடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப லோவில் இருக்கும். நம்ம அந்த லோவில் இருக்கிறவங்க தான் வீடியோ போடுறேன். அவங்களாம் சொல்லி வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். ஓகே போன வாட்டி மொக்காங்கின மாதிரி இந்த வாட்டிலாம் மொக்காங்க மாட்டேன்ட்டேன். அழகாக தண்ணி இங்கே தானே தண்ணியை பார்த்தோம். இங்கே குச்சோம் எங்கன்னு தெரியலையே கைஸ். சரிங்க. ஏய் விச்சி ஒரு நல்லா கீழே விழுந்திருப்பேன். எஸ் இவன் தான் டேஞ்சரு. அப்படியே டாக்டிக்காக விளாடுவோம். எப்படின்னா ஸ்லோனஸ் பாய்சன் போடுவான், போஷனாக ஏதோ ஒன்று போடுவான். அப்போ திடீர்னு பார்த்தா அப்போ பாய்சன் போட்டுருவான். அவ்வளோதான் மாட்டிப்போம். எங்கெங்கே இது யார் அது விச்சா? இல்லை அதான் இருக்கான். நீ போட்டால் அங்கேயே போடா, நான் இங்கே வந்துடுறேன். அவ்வளோதான். எஸ் நம்ம உட்காந்துக்கிட்டிங்கன்னா கீழே விழ மாட்டீங்க. பார்த்து கரெக்டாக அம்மா அதை உட்கார இங்கே போய் சாப்பிட்டுப்போம். சாமியெல்லாம் பார்த்துட்டானோ. ஓகே சாப்பிடு நிறையா செத்துருங்க. யாராச்சும் இருக்கா? இது மேலே வந்துடாது செத்து. ஐயோ வரல. மீன் சாப்பிட்டுடலாம். ஓகே இப்போ அப்படியே நைஸாக கீழே போயிடலாம். கீழே இன்னும் மாட எரியிற. ஓ ஏன் நிழல்ல வந்துட்டியா? இரா தம்பி. ஐயோ வெப்பன் இரா அப்பாடி. நல்ல வேலை ஆக்ஸு இருக்குது, பிக்காக்ஸு 2 இருக்குது, ஸ்பியரு. ஓகே இது போதும். ஓகே இப்போது நெக்ஸ்ட் இது என்னது? பிளாக் ஃபுல்லா? ஓகே வச்சிடலாம். இது வர பெரிய ஆக்ஸ் போடுறா. யாருக்கிட்ட ஓகே அங்கே தாங்க டார்ச் வச்சுருக்கோம். அங்கே கோல்டு இருந்துச்சு. நம்ம கோல்டுக்கு அயன் தானே தேவை. அயன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. க்ரீப்பர். ஐயோ அம்மா என்ன அடி. சரிங்க டார்ச்சு. ஓ மை காட் கைஸ், டார்ச் எடுத்துகிட்டு வரல கைஸ். நோ ஹோய் ஐயோ கைஸ் தாங்க கைஸ். அயன் இதாண்டா சரி எவ்வளோ ப்ளீஸ் கொண்டாதரா. இவன்டா டெய்லி தம்பி அயனை பார்த்துப்பா. சும்மா இருப்பா தம்பி விளையாடப்பா. தம்பி ப்ளீஸ்ப்பா. எவ்வளோ அயனு இருட்டில் ஒரு மண்ணும் தெரிய முடியுது. இப்போ தான் டார்ச் போகணுமா? சே 4 எவ்வளோ முடிமாட்டி. சரிங்க என்கிட்ட ஒரு ஐடியா. எரி டார்ச் எடுத்துக்கலாம். டார்ச் எங்கடா டார்ச்சு? இங்கே அடிச்சு எடுத்துடலாம். எங்கடா போகணும்? இங்கே தான். ஐயோ பிளாக் மூடு. ஐயோ இன்னொன்று வேணும். அப்பாடி நல்ல வேலை. சாப்பிடு. ஹெல்த் ஏறு. சாப்பாடு வர கம்மியாக இருக்கே. கொடுங்க பார்த்துக்கலாம். அயன் தான் என்னன்னா சரி. அயன் தான் முக்கியம். இன்னொரு அயன் அப்படியே இங்கே அப்புறம் மைண்ட் பண்ணலாங்க. முதல்ல இங்கே இருக்க அயனை எடுத்துடலாம். எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கணும். அயன் ரொம்ப ஷார்ட்டேஜில் இருக்குது. அம்பு விட்றான். எங்கே விட்றான்னு தான் தெரியல. அயன் இன்னொரு அயன் மேலே இருக்க. மேலே அதுங்க. ஓய் உட்கார். பயப்படாமல் அப்படியே எல்லாத்தையும் வாரி துண்டு போயிடணும். எடுத்தாச்சும் அப்படியே உட்காந்து இந்த சைடு இதுதாங்க டேஞ்சரு. அந்த ஓட்ட வழியா நினச்சேன் வரல. எடு டாப்பில் இருக்க அதையும் விடக்கூடாது. எடு அவ்வளோதான். 69 டோட்டலி மென்டலி. யார் நான்லாம் கோல்டு பாருங்கள். கோல்டு ஆனால் இப்போல்லாம் எடுத்தால் வீணாக போயிடும். ஸோ நம்ம அயனை எடுத்துகிட்டு வந்து கோல்டு வராண்டா. தம்பி சோ இவங்கள வச்சுக்கிட்டு
கோல் எடுத்து போ. டார்ச்சுக்கு தேவை. நான் ஒரு கோல் தான் தரானோ. எஸ் வேறு இந்த டார்ச்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அடையாளத்துக்கு இருக்கே சரினா பரவாயில்ல. ஒரு டார்ச் எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே போகணும் இப்போது? ஓகே வேறு கைஸ் இன்னும் டீப்பாக லாவா கைஸ். கண்டிப்பாக லாவா தேவை எனக்கு. எனக்கு லாவா கண்டிப்பாக தேவை. ஸோ இங்கே பாருங்க கைஸ், லாவா மலை. ஒப்சிரியன் லாவா தண்ணி வச்சு சிலாட்டி கோபிள் ஸ்டோன் பண்ணிவிடும். ஸோ கரெக்டாக வைக்கணும். அது எப்படி தெரியல. ஸோ ஓஹோ தம்பி இருக்கீங்க குறிக்க தெரியாது இப்போ. அவ்வளோதான். இண்டோனா கரெக்டாக அடிப்பாங்க. சீட்டா நான் வச்சுக்கிறேன். ஐயோ எப்பட்றா நெருப்பு. ஐயோ தாடி. அதுதான் ஹோலி முடிஞ்சு. பர்ன்டு டெத். சரி பரவாயில்ல, வந்ததுக்கு அயன் கிடச்சிட்டு. ஸோ அயன் அப்படியே ஃபியூல் 2 தான் இருக்கா. ஆயப்படுங்க. கிராஃப்டிங் டேபிளுக்கு போய் இதை 4 இதுவாக மாற்றிடலாம். அப்படியே எடுத்து பக்கெட்டா எங்கடா அது? இதை வச்சிடலாம். பைன் செய்யணும் இருந்தாலும் வேறு இது ஒன்று இருக்குது. இதை ஒரு 4ஆக மாற்றிடலாம். இது ஒரு 4 வந்துட்டு டெய்லியும் வச்சிடலாம். சேர்த்து வச்சிடலாம். அயன் வரப்போ வரட்டும். அப்படியே பாக்கியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. வந்ததுக்கு ஃபார்ம் அயன் அப்புறம் கேவ் ஹண்ட் போயாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திரிக்கலாம். பாய் ஃப்ரம் ஆப்ஷன் கேமர் 17. அப்புறம் அடுத்த பார்ட் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே நம்ம பண்ணிடலாம். இப்போதைக்கு நதர் போர்ட்டல்லாம் போக முடியாது. வேணால் கேவ் மைனிங்கா இல்லை கோல்ட் ஃபார்மா கவ் ஃபார்மா எது வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ். பாய்.